பொய் வழியை விட்டு என்னை விலக்கி உம்முடைய வேதத்தை எனக்கு அருள் செய்யுமென்றும் பொய் வழியை விட்டு என்னை விலக்கி உம்முடைய வேதத்தை எனக்கு அருள் செய்யுமென்றும் பொய் வழியை விட்டு என்னை விலக்கி உம்முடைய வேதத்தை எனக்கு அருள் செய்யுமென்றும் திருப்புத்தூர் கோட்டைச்சுவர் அருகில் நின்று செய்த பிரசங்கம். ஏ கலியுகத்தில் நின்று கொண்டிருக்கும் பிறவியரே, அக்கலி அவாவினன் நேசபாச பழக்கத்தால் என்னை யாரோ எவரோ என்று நாணினாப்போலே கூசிக்கொண்டிருக்கும் துணைவரே, எம்மை உம்முடைய அண்ணன், தம்பி, மனைவி, மக்களில் ஒருவராக எண்ணுவீர் சோதரரே. இனிய பிறவியரே, நாமெல்லாம் முன்னே இருந்து வந்த வழிவரலாறு நான் கூறி வருவதை நீ ஆர்வசித்தமாக கேள். ஏ கலியுகத்தில் நின்று கொண்டிருக்கும் பிறவியரே, அக்கலியவாவினன் நேசபாச பழக்கத்தால் என்னை யாரோ எவரோ என்று நாணினாப்போலே கூசிக்கொண்டிருக்கும் துணைவரே, எம்மை உம்முடைய அண்ணன், தம்பி, மனைவி, மக்களில் ஒருவராக எண்ணுவீர் சோதரரே. இனிய பிறவியரே, நாமெல்லாம் முன்னே இருந்து வந்த வழிவரலாறு நான் கூறி வருவதை நீ ஆர்வசித்தமாக கேள். நாம் ஜீவதேக வைப்பென்னும் ரோஸ்மீதாக்குடைய காலமாகிய மயூர கவனதோச மௌனரக பிரகாச பிரமஸ்த கூட கமல சயனாதி உலா உமா மாமணத் தாடலங்கார நடன யுகாந்த வைப்பு நிதி பதிப்பாடி கோலத்திலங்கே மௌன நிச்சலாதி சலாசன மந்திராவக வித்வக்கனி நிசவச்சிர சிரவர்த்தன ஜீவாவிச்சட ஈசலனாயிருந்த அதுபோது ஓர் நிதமலம்பல சலன விரக வெறி விகார விரைபாவு சூளை குயப் புடமிடு முடவர் இருவரால் வழி வரும் ஓர் அழிகருவரையில் அடைத்து மனுஷதள வடிவெடுத்து இரவு பகலென்று சந்திர சூரியால் ஓடிக்கொண்டிருக்கும் இப்பெரிய மண்ணூர் உலகிலே என்னைப் போலவே வந்து பிறந்து நிறைந்திருக்கும் எனது உடலொத்த பிறவியரே, இங்கே உம்முடைய செவித்துளையை என்னுடைய சத்திய நிலைசாயா நீதி நெறி தொனிக்கு நேர் திறந்து வைத்துக் கொண்டிருக்கும் எனது தேகத்துணை தோழரே, மேலும் உனக்கு வயது தந்ததின் பிரயோசனமாகிய பேரருள் புராதனம் ஆகிய என் மெய்யிசை இச்சை உன்னுக்குள் வைத்து படைக்கப் பெற்றிருக்கின்ற சகோதரனே, அப்படி இல்லாவிட்டால் நான் பேசி வருகின்ற வீதி, மூலை, முடுக்கு, முச்சந்தி, நடசாலை, திண்ணை கோடிகளில் எங்கும் நின்று கேட்க வந்திருக்க மாட்டாயே.
ஆனதினாலேதான் நீ கேள் என் சொல்லை. மேலும் உனக்கு வயது தந்ததின் பிரயோசனமாகிய பேரருள் புராதனம் ஆகிய என் மெய்யிசை இச்சை உன்னுக்குள் வைத்து படைக்கப் பெற்றிருக்கின்ற சகோதரனே, அப்படி இல்லாவிட்டால் நான் பேசி வருகின்ற வீதி, மூலை, முடுக்கு, முச்சந்தி, நடசாலை, திண்ணைக்கோடிகளில் எங்கும் நின்று கேட்க வந்திருக்க மாட்டாயே. ஆனதினாலேதான் நீ கேள் என் சொல்லை. அழியாத ஜீவேசத்தகை வாழ்வின் மெஞ்ஞானியாக உன்னை ஆக்கவே வந்திருக்கின்றேன். அழியாத ஜீவேசத்தகை வாழ்வின் மெஞ்ஞானியாக உன்னை ஆக்கவே வந்திருக்கின்றேன். இதற்காக நீ என் சொற்படி புரளாதவனாக ஆகிவிட்டால் நான் இதை மெய்யாகவே மெய்யாக்கி விடுவேன். இதற்காக நீ என் சொற்படி புரளாதவனாக ஆகிவிட்டால் நான் இதை மெய்யாகவே மெய்யாக்கி விடுவேன். இதாகிறது அப்பா, உன் வயது வாணாளிலே வைத்து நான் ஒரு பெரு நிஜநிதி லாபகர வசந்தகாலம் கொண்டு வந்திருக்கின்றேன். இதாகிறது அப்பா, உன் வயது வாணாளிலே வைத்து நான் ஒரு பெரு நிஜநிதி லாபகர வசந்தகாலம் கொண்டு வந்திருக்கின்றேன். வேணுமென்றால் வா, இல்லாவிட்டால் போ என்றுதானே சொல்லுவேன் பிறவியரே. ஆனால் ஒரே ஒரு காரியம் மகா முக்கியமானதாயிருக்கிறது. சாயங்காலம் ஆச்சுது என்று போய்விடாதபடிக்கு கொஞ்ச நேரம் நில்லுங்கள். இது வெகு முக்கியம். கவனித்துக் கேள். அதாவது நீ என்ன தெரியுமா? இம்மண்ணுலகினிலே நீ சிரஞ்சீவி பட்டம் பெறுவதற்கான கைமுதல் ஆஸ்தி வரம் பெற்று வந்தவன். அதாவது நீ என்ன தெரியுமா? இம்மண்ணுலகினிலே நீ சிரஞ்சீவி பட்டம் பெறுவதற்கான கைமுதல் ஆஸ்தி வரம் பெற்று வந்தவன். இங்கு வந்ததன் பின் எவனெவன் பேச்சையோ கேட்டு அற்பப்பட்டம் பெற அவஸ்தைப்பட்டு அலைகின்றாய். இது சத்தியம், உனக்கே தெரியும். அன்றியும் நீ கணக்கற்ற கிரணோதய உலகம் புகுந்து அதற்கு அதிபதியாக நின்று ஆள வந்தவன். அதை விட்டுவிட்டு இங்கே சளக்கக்கலியன் பழக்கத்தில் புழங்கி விளக்கற்ற சஞ்சலம் நிறைந்த இருளுலகம் புகுந்து ஆளப்போகின்றாய். நீ கணக்கற்ற கிரணோதய உலகம் புகுந்து அதற்கு அதிபதியாக நின்று ஆள வந்தவன். அதை விட்டுவிட்டு இங்கே சளக்கக்கலியன் பழக்கத்தில் புழங்கி விளக்கற்ற சஞ்சலம் நிறைந்த இருளுலகம் புகுந்து ஆளப்போகின்றாய். உஜ்ஜார், இதெல்லாமலும் நீ தேவசிரேஷ்டனாவதற்கு வந்தவன். இதெல்லாமலும் நீ தேவ சிரேஷ்டனாவதற்கு வந்தவன். அதை தள்ளி வைத்துவிட்டு மேலும் அது நம்மாலே முடியுமா என்னும் வார்த்தை விளம்பிக்கொண்டு அறிந்த யோக்கியரைப் போல் திரியும் அறியா குருக்கள்மார்களை உகந்து பின்பற்றி அலைகின்றாய். நீ நித்தியனாவதற்கு வந்தவன். இங்கே நீ அனித்தியனாகப் போவதற்கே இடை கட்டிக் கொண்டிருக்கின்றாய். ஜாக்கிரதை. நீ நித்தியனாவதற்கு வந்தவன். இங்கே நீ அனித்தியனாகப் போவதற்கே இடை கட்டிக் கொண்டிருக்கின்றாய். ஜாக்கிரதை. இதை எடுத்து உனக்கு கூறுவதற்கு ஆளே இல்லாத ஊரில் இருக்கிறாய். இதை எடுத்து
உனக்கு கூறுவதற்கு ஆளே இல்லாத ஊரில் இருக்கிறாய். மேலும் நீ சர்வ கலை நிதி ஐஸ்வரியனாகுவதற்கு அதற்கான உதவிப் பொருளெல்லாம் குறைவின்றி பெற்று தூலத்துக்கு ஜீவனளித்த முன்காலமான அப்போது மார்தட்டி சாட்சி வைத்து நான் ஆச்சுதுபார் என்று வந்தவன் அதை மறந்துவிட்டு இங்கே மெய்யை கொடுத்து பொய்யை பெறுகிறவனாய் அப்பொருளை சர்வ கவலை தரித்திர அலகை தேகத்தை பெறுவதற்கு செலவு செய்து கொண்டு அலைகிறாய். இது மெய். நீ யமன்பதி கடந்து வீரக்குன்றேறி விளங்க வந்தவன். இது மெய். நீ யமன்பதி கடந்து வீரக்குன்றேறி விளங்க வந்தவன். தூங்கக் குழிக்குள்ளே வேடித்தனத்தை பாதுகாக்கின்றவனாக இருக்கின்றாய். உலகப் பெரிய பிறவியரே, அதுதான் வாயரட்டையும் பயங்கொழிச் சேட்டையும் எங்கும் மலிவா மலிந்து கிடக்கிற பெருந்திரளான கூட்டத்துக்குள் நாமும் புகுந்து கொண்டிருக்கிறோம் என்பது மறந்துவிடக்கூடாது என்று நீங்களே இந்த பிரசங்கம் செய்து நான் கேட்டால் எனக்கு எப்படி இருக்குமோ அப்படியே உங்களுக்கும் இருப்பதற்கு தடையிராது என்று எண்ணிக்கொண்டிருப்பதோடு நீங்கள் வந்து மசண்டை நேரமாயிற்றே, போய் வருவோமா, அல்லது இன்னும் கொஞ்சம் ஏதாவது முக்கியமானவைகள் பேச இடம் தருவார்களா, செவிக்கதவை சாத்தி போடுவார்களா என்று நினைக்கின்றேன் பிறவியரே. அப்போது அங்கிருந்தவர்களில் ஒருவராகிய தையர்கடை காதிர்பாச்சா ராவுத்தர் என்பார் எங்கள் ஆண்டவர்களை நோக்கி, பாவா, போய்விட்டு ராச்சாப்பாட்டுக்கு மேலே நம்ம கடைக்கே வந்திருங்கோ என்றதும் சரி என்று சென்று விட்டார்கள். திருப்புத்தூர் 63 மடத்து முகப்பில் காலை இளநேரத்தில் பேசிய பிரசங்கம். ஏ பழங்காலத்து நெடும் பெரிய உலகீரே, என்னைப் போலவே மனித கோலம் எடுத்து வந்து நிறைந்திருக்கும் எமது உடலுக்கு ஒத்த பிறவியரே, ஆனால் நீங்கள் எல்லீரும் நவக்கிரக கோளினை அதட்டி ஆள முடியாது. அக்கோள்களார் பீடிக்கப் பெற்று நெய்யுண்டு தப்பிக்க ஒரு சரியான வகை கூட இன்றி மாட்டி மீள முடியாது கிடக்கும் நேசரே, அதற்காக அறியாத பல அம்மவனே கூடி ஐயறிவு கொண்டு ஆலோசனை பண்ணி செய்வதாகியாது உன் கையில் சிக்கி அகப்பட்டு கொண்டு உன்னையே எதிர்நோக்கி கிடக்கும் ஏட்டு கூட்டு குருவை பிடித்து ஏதோ ஏதோ செய்து ஏதங்கிட்டாது ஏமாந்து போய்கொண்டும் ஏமாந்து போகவும் கிடக்கும் எனக்கு முன்னாளிலும் பின்னாலுமாக பிறந்து வந்து இங்கே கூடியிருக்கும் என் தோழரே, உங்கள் இந்த ஆபத்து சஞ்சல பீடிப்பினையும் அதற்காக வேண்டி நீங்கள் நம்பி பிடியுண்டு திரியும் அலங்கோலப் பாட்டினையும் விலக்கி சேமத்தை தரும் விவரத்தை எடுத்துச் சொல்லுவதற்கு கூட நாதியற்ற தூரமான அந்தப்புறத்து செயலூரில் ஸ்தாபரமாக குடியிருந்து கொண்டிருக்கின்ற என் தூலப்பிறப்பரே, இதனாலே நீங்கள் அடையப்போக இருக்கும் அதினெடும் அமளியாகிய இருட்பதி புகும் பரிதாபகரத்தினை நான் நெடூக தெரிந்து
ஓர்ந்து உங்களை தேடி வலிய வந்து சொல்லிவிட்டேன். இதனாலே நீங்கள் என்னை வலிய வந்தவள் கிழவி, மாட்டேன் என்றவள் குமரி என்கிற சுலோகத்தினைப் போலே எண்ணிவிடாமல் எல்லோரும் தெரிந்தவராகிக் கொள்ளுங்கள். மேலும் நான் வாயினால் சொன்ன இத்துடன் விட்டுவிட்டு போய்விடாமல் தொடர்ந்தோர் அனைவரையும் எடுத்து அறியாமையின் நின்று விடுவித்து விலக்கி அச்சமற்ற ஆனந்த பெருவாழ்விலே என்னைப் போல் வாழ வேணுமென்று ஆக்க எண்ணங்கொண்டு வந்து நிற்கும் எம்மை நீங்கள் யாதொரு உதவி துணையற்ற அனாதையானவர் என்று ஓர்ந்து இளக்காரமாக எண்ணி கட்டாயப்படுத்தி பரிசீலனை செய்து தோல்வி பண்ண நினைத்தாலும் அதற்கும் நான் தனியேன் எனினும் பின்னிடையாமல் நிற்பேன் பிறவியரே. மேலும் நான் வாயினால் சொன்ன இத்துடன் விட்டுவிட்டு போய்விடாமல் தொடர்ந்தோர் அனைவரையும் எடுத்து அறியாமையினின்று விடுவித்து விலக்கி அச்சமற்ற ஆனந்த பெருவாழ்விலே என்னைப் போல் வாழ வேணும் என்று ஆக்க எண்ணங்கொண்டு வந்து நிற்கும் எம்மை நீங்கள் யாதொரு உதவி துணையற்ற அனாதையானவர் என்று ஓர்ந்து இளக்காரமாக எண்ணி கட்டாயப்படுத்தி பரிசீலனை செய்து தோல்வி பண்ண நினைத்தாலும் அதற்கும் நான் தனியேன் எனினும் பின்னிடையாமல் நிற்பேன் பிறவியரே. நீங்கள் எவ்வளவு பேரென்றாலும் எப்பாரச் சுவடிகள் கற்றுக்கொண்டு வந்து குவித்து பேசி போராடினாலும் மெய்மை நீதி பெருவழியில் கடோசியில் நான் தான் ஜெயிப்பேன் பிறவியரே. அவ்வாறு ஜெயங்கொண்டதற்கும் அந்தப்புறத்தே நீங்களும் கூடவே தொடர்ந்து வந்து பார்த்தால் அது உங்கள் ஜெயமாக நிற்கும் பிறவியரே. மேலும் சத்திய சுத்த நீதி யதார்த்த அழியா பொருளானது மனுக்கோடி சதளங்களுக்கென்று விதிக்கப் பெற்றிருக்கும் மாறாத கைபலித ஜீவான்ம வாழ்வினை அறிந்து அடைய நியமனிக்காது அதற்காகத் தந்துள்ள இச்சை பக்தி ஆசை அன்பினையும் அச்சம் பயம் ஆய்தலையும் பொய்ப்பவ குடித்திமிர் வளர்வாழ்வினுக்கே செலவிட்டு கொண்டு அந்நீதி வாழ்வினுக்கு ஒரு சிறுநேர அற்பத்தன சொற்சாயம் மட்டும் பூசிக்கொண்டு அழி அவாவிலேயே ஓடி இறைவனிடம் பெற்ற வித்தியா தத்துவ அமானித கடன் பொதி சுமந்த அநியாயக்கார கலியனாய் அனந்தங்கோடி காலமெல்லாம் அழிநரகத்திலே அயராது அலறி தங்கி தரித்திருப்பதற்கு பிரயாண கோலம் பூண்டு எழுந்து செல்லும் அமளி அவஸ்தை மிகுத்த மரண முதல் வாசற்படியை குறித்து அது ஒரு சிறிய நேரத்து மரணம், அது ஓர் குறுகிய அற்பகாலத்து அவஸ்தைதானே என்று நினைக்கும் அதன் நீளம் நிலை தெரியாது திரிந்தலையும் எண்ணினம்போல் தோன்றி நிற்கின்ற பிறவியனே. அப்படியே அற்ப நேரத்து மரணம் என்று நீங்கள் கருதியிருப்பதுதான் சரியா நிசமா என்று ஒருவன் கவனித்து ஊன்றிப்பாராது போடுபோக்காக நின்று மேலாக பார்த்தாலும் அவை விளங்காத தனம் புடைத்த அலங்கோல பொய்யாயிருக்கிறது. எப்படியெனில் நீவீரெல்லீரும் மரணம் என்று கூறும் வாய்மொழியாய் ஒருவன் தவறினாப் போலே மெய்கூறிவிட்டானேயானால் அதனை நீங்கள் காதில் கேட்ட மாத்திரமே பிரியப்படாததோடன்றியும் சும்மா கூட இருக்க முடியாதவர்களாய்
மனம் சகியாது இதயத்திலே பயந்து இருள்மண்டி, அங்கனமே இதென்ன அபுசகன அசுப வார்த்தை என்று கூறி நடுங்குறும் பேடியனாய் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டு சுபமான காரிய நேரத்தில் சுபமான வார்த்தை கூட பேசத் தெரியாதவனே என்று அண்ணானை வெறுத்து விரட்டுவதோடன்றி அவன் சொற்ற மரணமென்னும் வார்த்தையை பலகாலம் நினைந்து நினைந்து அசரீறு வாக்கென்று கூறுகிறார்களே, அதுபோல் எங்கே நிசமாய் பலித்திடப் போகிறதோ என்னவோ என்று உளங்கலங்கி உளம்பிக் கொண்டு நினைவில் திருகி திருகி தடுமாறி பயந்து, அப்பயம் வெளிக்குத் தெரியாது மறைக்க அதுவேறே சமாளித்து கொண்டிருக்கும் பெரிய பலம் கனங்கொண்ட வையத்தினோரே, இதை வைத்தாவது பார்க்கில் மரணம் என்ன பெற்ற அமளி அவஸ்தையாகிறது ஒரு சிறு அற்ப நேர துன்பம் அல்லவே அல்லவென்று தண்டாயுத இடியைப் போல் தெரிந்தவராகிக் கொள்வீர்கள் பிறவியரே. மேலும் உலகத்துக்கு பரோபகார நன்மை செய்கிறேன் என்ற வேலை வெட்டிச் செயல்கள் பூர்த்தியாகாத அரைகுறையாக இருக்கிறது. அதை முடிவுக்கு கொண்டு வருகிறதானது மகா அவசியமான பரோபகார கைங்கரியம் என்று நீர் முழக்கிக் கொண்டு அல்லோலமாக அலறி விரித்துகிட்டிருப்பினும் உயிரானது உந்தனது உபகரிப்பினை கவனிக்காமலும் இப்பேற்பட்ட உன்னை கூட சரி பண்ணி சட்டை பண்ணாமலும் எழுந்து உன்னை விட்டு பிரிந்து புறப்பட்டு போய்விடுகிறது என்பது நன்றாய் நிச்சயமாய் நீங்கள் எல்லோரும் தெரிந்திருக்கின்றவர்கள் ஆதலினாலேதான் கைதேர்ந்த வல்ல பண்டிதர் என்று சொல்வோரை ஆய்ந்து தேடி கண்டெடுத்து பணம் கொடுத்து கெஞ்சி தாங்கி தடுக்கிட்டு பாடாப்படும் அகண்ட பாருலகீரே. உயிருக்காக வேண்டிய இவ்வரும்பாடுபடுகின்ற அன்புடைய உயிரை எல்லா சீறு சிறப்புகளும் தருகின்ற உயிரை சர்வவலதும் ஆண்மையும் தருகின்ற உயிரை எல்லா கல்வி கலை கண்காட்சியும் தருகின்ற உயிரை சர்வமதிப்பு குதிப்பு மகிழ்ச்சியும் தருகின்ற உயிரை எல்லா இன்ப இச்சைகளும் தர உனக்கு இரவு பகல் ஓயாது ஊழியம் செய்து கொண்டிருந்த இளஞ்சிய லட்சிய உயிரை வரம்புகோடற்ற வயதினையுடைய கிரணோதய உடம்பு உயிரை உனக்கு உணர்ச்சி உணவு சுவையுடன் எடுத்து ஊட்டிக் கொண்டிருந்த இணை துணையான உயிரை அதனைக் கண்டு தரிசனை பண்ணி நீ அதன் மூலமாக சிரஞ்சீவித்தனம் பெறுவதற்கு ஒரு நாள் ஒரு பொழுதாவது மறந்தாப்போலேனும் இச்சை வராமல் இருப்பதற்கு காரணம் எண்ணத்தினாலே என்று இப்போது நீங்கள் எல்லோரும் என்னை நோக்கி கேட்டதாக வைத்துக் கொள்வோம். அவ்வாறு கேட்கும்போது சொல்லத் தெரியாத தேரலாக மனித கோலத்தில் நான் இருக்கலாமா பிறப்பரே? அன்றியும் ஊனப்படுத்துகின்ற தொழில் அமலினை என்றும் பெற்றிருக்கும் 9 வகை கோள்களில் ஏதாவது ஒன்றில் மனிதர்கள் பீடிக்கப் பெற்று துயரேறி அவஸ்தை மிஞ்சி உயிரானது விலகிவிடப் போகிறது என்ற கோடுவரை எத்தி தூக்கப் பெற்றிருக்கின்ற ஒருவனை அந்த அபாய ஆபத்து சுருக்கினுக்குள் சிக்கித் தவிக்கின்றதனை இறைவன் கிடக்குது போ, இன்னும் கொஞ்ச நாளைக்கு இவனை விடுவித்து விட்டு அதன்பின் இவனுடைய நடக்கையை பார்ப்போம் என்று இவனது பிரார்த்தனை சத்திய கெஞ்சுதலை நோக்கி இரக்கமுற்று
அச்சுருக்கு ஆபத்தினை விடுவித்துவிட்டு தெளிவித்தால் உடனே எழுந்ததும் உயிரை தேடி அடைய சிறிதும் உணர்ச்சி இல்லாததோடன்றி நன்றி கெட்ட வீண வியர்த்தனாய் பழைய பாவ விஸ்வரூப முகத்தோடு எழும்பி முன்னே திரித்து மீதம் வைத்திருந்த அந்த பழைய வரகையே திரும்பவும் திரிக்கப் போகின்றவர்கள் நிரம்பி இருக்கும் ராஜ்ய ஊரிலேதான் நாமும் பங்காளியாய் வீடு கட்டிக்கொண்டு குடியிருந்து வருகிறோம் என்பது மறந்துவிடவே கூடாது எமது பிறவியரே.